இப்போ இந்த மாதம் ஐப்பசி மாதம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி வருது இல்லைங்களா? அதுதான் அதோட ஐப்பசி முடியுது. அன்றைக்கி எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் பை அப்படின்னா, இது யார் பண்ணணும், முக்கியமாக எதுக்காக பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைம் வரதான் போகுது. அந்த டைம் சீக்கிரம் வராதா? நம்ம பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதா? நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதா? தாய் தந்தைக்கு அதான ஆசை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்பசி கடைசி நாள் அன்றைக்கி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது 4வது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பசங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி, இந்த கண்ணு பிரச்சனை இருக்குது, கண்ணால் ப்ராப்ளம் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை கண்ணுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கண்ணு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு நம்ம அந்த தானத்தை பண்ணோன்னா 100% ரிசல்ட் வரும். சில பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தீர்வு இருக்கும், சில பிரச்சனைக்கு தீர்வே இல்லாதெல்லாம் ரொம்ப இழுத்துட்டு போகிற விஷயம்லாம் இருக்குது. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி முடிகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஐப்பசி கடைசி நாள். நீங்க வெள்ளிக்கிழமைக்கு பதிவு கொடுப்பீங்க, செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமின்னு நிறைய பார்க்குறோம். அந்த வகையில ஐப்பசி கடைசி நாளுக்கு என்ன சிறப்பு, மக்கள் என்ன செய்யணும்? நல்லா கேட்டீங்க. சொல்லி எல்லா நாளும் சிறந்த நாள் தான்மா, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லாமே இறைவன் நம்மளுக்காக கொடுத்தது. இதில் இப்போ ஒரு நாளுக்கு ஒரு தன்மை இருக்கிற மாதிரி ஒரு விசேஷத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. அமாவாசைக்கு ஒரு தன்மை இருக்குது, பௌர்ணமிக்கு ஒரு தன்மை இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்த மாதிரி ஐப்பசிக்கு ஒரு முக்கியமாக என்ன செய்யலாம், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த மாதம் ஐப்பசி மாதம் கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி வருது இல்லைங்களா? அதுதான் அதோட ஐப்பசி முடியுது. அன்றைக்கி எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் பை அப்படின்னா, இது யார் பண்ணணும், முக்கியமாக எதுக்காக பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமே அது கிடச்சிரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், முக்கியமான தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லா விஷயமும் மனுஷனுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையே கிடையாது. சில பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தீர்வு இருக்கும், சில பிரச்சனைக்கு தீர்வே இல்லாதெல்லாம் ரொம்ப இழுத்துட்டு போகிற விஷயம்லாம் இருக்குது. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி முடிகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு குழந்தை சீக்கிரத்தில் தங்காது, ரொம்ப லேட் ஆகும். கல்யாணம் 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம்லாம் உட்காந்துருப்பாங்க. 2வது கோர்ட்டில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த சொத்து விஷயம், ஸோ அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு, ஆப்போசிட்டில் சொத்து, இது பார்த்திங்கன்னா இதுவும் 8 வருஷம் 10 வருஷம் எழுதிட்டு போவோம். 2வது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 35 வயசு 40 வயசு திருமணம் ஆகாது. இந்த 3மே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாகி போக வேண்டிய விஷயம். அந்த 25 தாண்டிட்டாலே நடக்குமா, 30 தாண்டாலே நடக்குமான்ற யோசனையில் போயிடும். அவங்க லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்று கிடையாது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தடுக்கிறவங்க எவனுமே கிடையாது. ஆமா தானே? ஆமாம், கரெக்ட். இறைவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் தடுக்க முடியாது. கொடுத்து தான் ஆகணும். ஸோ உனக்கானது வரும். நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த கொஞ்சம் என்னென்னா, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பொண்ணு கிடைக்காதுன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அது டைம் வரதான் போகுது. அந்த டைம் சீக்கிரம் வராதா? நம்ம பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதா? நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதா? தாய் தந்தைக்கு அதான ஆசை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இந்த ஐப்பசி கடைசி நாள் அன்றைக்கி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். மெயினாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, முழு கோதுமை 1 கிலோ வாங்கக்கூடாது, வாங்கினா டபுளாக வாங்கணும். அப்போ தான் அது ரெட்டையாகும். ஸோ அந்த மாதிரி 2 கிலோ 4 கிலோ 6 கிலோ 8 கிலோ ஸோ அப்படி போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இதை வாங்கி யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சித்தி வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டுக்கும் பெரியப்பா வீட்டுக்கும் கொடுக்குறது இல்லை. இதை வாங்கி யாசகம் வாங்குறவங்க கிட்ட கொடுக்கணும். எப்படி யாசகம் வாங்குறவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ 2 கிலோ வந்து உங்கள் வசதி தகுந்த மாதிரி. இன்னும் ரொம்ப விலை கிடையாது, 200 கூட வராது 2 கிலோ வாங்கினா. ஸோ கோதுமை வாங்கி கொடுத்துடலாம். பட் என்னென்னா, இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமாக வேண்டக்கூடிய விஷயம் இது. இது 4வது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பசங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி, இந்த கண்ணு பிரச்சனை இருக்குது, கண்ணால் ப்ராப்ளம் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை கண்ணுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கண்ணு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு நம்ம அந்த தானத்தை பண்ணோன்னா 100% ரிசல்ட் வரும். ஓகே. ஸோ இந்த கோதுமை தானம் பண்ணும்போது கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை, குழந்தையா இருக்குது, தூர பார்வை தெரியல,
கிட்ட பார்த்து தெரியல, இல்லை லாங்காக தெரியுது, இல்லை சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த கிளாஸ் மாதிரிலாம் போடுவாங்க, டபுளாக பெருசாக தெரியும், ஆமா ஆமா அதுக்கு பேர் தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் போடும்போது அந்த விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசார வேண்டிக்கிட்டு அந்த கோதுமை வந்து என் பிள்ளைக்கு கண்ணு சரியாகணும், சீக்கிரம் நல்லா நடந்துடணும், இல்லை அம்மாவுக்கு கண்ணா பிரச்சனை நடந்துடணும், அப்பாவுக்கு கண்ணா என்ன கண்ணு பிரச்சனையாக இருக்கோ அதுக்கு வேண்டிக்கிட்டு முக்கியமாக செய்யக்கூடிய ஒரே வேலை கோதுமை தானம் நீங்கள் பண்ணணும். 2 கிலோ 4 கிலோ 6 கிலோ 8 கிலோ, புரிஞ்சுங்க மக்களே. ரெண்டாவது அதே கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கலாம். அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்கள் வசதி தகுந்ததுக்கு. ஸோ அன்னதானமும் கொடுக்கலாம். அதே மாதிரி 2 பேருக்கோ 4 பேருக்கோ 6 பேருக்கோ 8 பேருக்கோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் தான். திருப்பி மக்களுக்கு சொல்ல நல்லா கேட்டுங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைக்காகட்டும், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனைவிக்கோ யாருக்கா இருக்கட்டும், இதுக்கு எப்போ போய் வேண்டிக்கணும், எந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கணும் அப்படின்ற உங்கள் மனசில் என்ன இருந்தால் இந்த வரப்போகிற ஐப்பசி மாதம் கடைசி நாளை வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் எல்லா கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகிறது நீங்கள் போங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணுன்ட்டு மனசில் வேண்டியது 2 கிலோ கோதுமை 4 கிலோ கோதுமை அப்படி வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்கள். கண்ணு சம்மந்தப்பட்டது வேண்டிக்கலாம். திருமணத்துக்கு, கோர்ட்டு கேஸுக்கு, குழந்தைக்கு, இந்த 3 விஷயத்துக்கு மனசாரி வேண்டிக்கலாம். இது வந்து ஆணு தான் கொடுக்கணும் இல்லை, கல்யாணம் ஆறவங்களும் ஆணும் கொடுக்கலாம், பெண்ணும் கொடுக்கலாம். ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ. ஆனால் நல்ல எண்ணத்தோட இந்த 2 விஷயத்தை இந்த அன்னைக்கு பண்ணால் 200% ரிசல்ட் வரும். ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய். ஐப்பசி கடைசி நாள் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னதற்கு நன்றி. நன்றிம்மா.